Director General of Military Operations of Pakistan called the Director General of Military Operations of India that both sides would stop all firing and military action. முதல்ல பாகிஸ்தான் தான் இந்த சீஸ்ஃபயரை முன்மொழிஞ்சு இந்தியா கிட்ட அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இப்ப வர இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா அப்படி எங்க அடிச்ச காரணத்தினால பாகிஸ்தான் பிடிச்சு போய் உடனே இந்தியா கிட்ட சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்குறாங்க அப்படின்னு இன்னைக்கான காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ரொம்பவும் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி பாயிண்ட் உள்ள காணொலி. ஸோ வீடியோவை முழுசா பாருங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போய் என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீஸ்ஃபயர் ஆனது எப்போ வந்துச்சு அப்படின்னு நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா, பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ தளங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இவங்க இது மாதிரி இந்தியா கிட்ட சரணடைஞ்சு வந்திருக்காங்க. நடுவுல இந்த பேஸ் அழிப்பு நடக்கும் சம்பவத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவத்தை இந்தியா சைலண்டா செஞ்சிருக்காங்க. இந்தியாவின் விங் கமாண்டர் இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, over the past few days, as we have seen, Pakistan all has suffered very heavy and unsustainable losses after it has given us an unprovoked attack on our installations. It has suffered losses in both land and air. There has been an extensive damage to the crucial Pakistani air bases like Skardu, Sargodha, Jacobabad and Bholari. பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு சஃபரை சந்திச்சிருக்காங்க, அதாவது மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாங்க. எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஜிஸ்டிக் இன்ஸ்டாலேஷன் ஃபெசிலிட்டி, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் போஸ்ட் நாங்கள் கம்ப்ளீட்டா காலி பண்ணியிருக்கிறோம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ், ரேடார் செட்ஸ் இதை காலி பண்ணியிருக்கிறோம். இதனால அவங்களோட ஏரியல் செக்யூரிட்டி ரொம்ப வல்னரபிளா மாறி இருக்கு. ஏமோ டிபாட்ஸ் அதை நாங்கள் காலி பண்ணியிருக்கிறோம். இது மூலியமா இப்ப பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு எதிராக அவங்களால தாக்குதல் நடத்த முடியாத சூழ்நிலையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். விங் கமாண்டர் 10:30 மணி வாக்குல சொன்ன டிஸ்கஷன்ல 5 பேஸ் 2 ரேடார் பேஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசியா டைம் ஆக என்னன்னா 11 பேஸ்களை இந்தியா அழிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஏ நாட் ஜோக். 24 மணி நேரத்துல 11 பேஸ்கள், அதுல 12 மணி நேரத்துல 8 பேஸ்கள் இந்தியா அழிச்சிருக்கிறது அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு இந்தியாவின் ஏரியல் காம்பேக்ட் ரெடினஸ் என்ன அப்படிங்கிறது புரிய வச்சிருக்கோம். ஏன்னா பாகிஸ்தானின் ஏர்பேஸ் ரொம்ப அதிகமான ஏரியல் செக்யூரிட்டி கொண்டது. HQ-9, HQ-16 அது மாதிரி சீனாவின் ரேடார் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சாதனங்களால் கம்ப்ளீட்லி இன்டெகிரேட் செய்து பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏரியல் பேஸ் அண்ட் ஏர் பேஸ் தான் பாகிஸ்தானின் அனைத்து ஏர் பேஸ்களுமே. சீனாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணி நம்மளுடைய தாக்குதல் நடத்திருக்கிறது அப்படிங்கிறது இங்க நம்ம முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய செய்தியா இருக்கு. பிளஸ் இந்த ஏர்பேஸ் தாக்குதல் எதற்காக எப்ப நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஒரு ஹை ஸ்பீட் ப்ரொஜெக்ட்ல இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஏவி இருந்தாங்க. அதாவது பஞ்சாப் மாகாணத்தை தாக்குறதுக்காக ஹைப்பர்சோனிக் வார்ஹெட் உள்ள ப்ரொஜெக்ட்ல இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தி இருந்தாங்க. அது ஃபத்-2 அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம S-400 சிஸ்டமையும் பயன்படுத்தி அதை நியூட்ரலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ போர் அடுத்த கட்ட எஸ்கலேஷனுக்கு எங்க நகர்ந்ததுக்கு அப்படின்னு நான் கரெக்டா இந்த பாயிண்ட் தான் சொல்லியிருந்தேன். மிசைல் லான்ச் தான் இந்த போர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபத்-2 அப்படிங்கிற மிசைல் லான்ச் பண்ண பிறகுதான் இந்தியா இந்த ஏரியல் பேஸ் எல்லாமே தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. மொத்தமா 11 பேஸ்கள் பாகிஸ்தான் இழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அது எந்தெந்த பேஸ் அப்படின்னு பார்த்தரலாம். சக்லாலா பேஸ், ரஃப்கி பேஸ், முரிட் பேஸ், சுப்கார், சிலாகோட், பசூர், சுமைன், சர்கோதா, ஸ்கர்டு, பொலாரி, ஜக்கோபாபாத் அப்படின்னு மொத்தம் 11 பேஸ்களை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இழந்திருக்கிறாங்க. இதுல இந்தியாவுக்கு எதிராக ரொம்பவும் குரூஷியலா இருக்கக்கூடிய பேஸ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கர்டு, சர்கோதா, பொலாரி, ஜக்கோபாபாத் இந்த 4 பேஸ்களுக்கு தான் இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப வல்னரபிளான பேஸ். ஸோ இந்த 4 பேஸும் நம்ம காலி பண்ணிருப்போம். இதையும் நம்ம விங் கமாண்டர் பாயிண்ட் பண்ணி அங்க சொல்லியிருப்பாங்க. இந்த பேஸ்கள் எல்லாம் ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம், ஏன் இந்த பேஸ்களை பாயிண்ட் பண்ணி அழிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நூர்கான் பேஸ் இது வந்து சகாலால இருக்கக்கூடிய பேஸ். இந்த பேஸ் ஆனது விஐபியின் விமானங்கள் தரையிறங்குறதுக்காகவும் பாகிஸ்தான் அவங்களுடைய ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்றதுக்காகவும் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது C-130 போன்ற போர் விமானங்கள்லாம் இங்கதான் தரையிறங்கி அவங்களுடைய லாஜிஸ்டிக் சப்ளை எல்லாம் பாகிஸ்தானுக்குள்ள பண்ணுவாங்க. ரொம்பவும் குரூஷியலான, அதாவது லாஜிஸ்டிக் ஹப்பா இருக்கக்கூடிய இந்த நூர்கான் அப்படிங்கிற பேஸ் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் இங்க கட் ஆகியிருக்கு. நூர்கான் பேஸ்ல தான் C-130 அப்படிங்கிற போர் விமானமும் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்ட செய்தியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஃபார் யுவர் ரிமைண்டர்.
அடுத்து முரிட் ஏர்பேஸ். இது ஒரு ஃபார்வர்ட் அட்டாக் பேஸ். இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் எல்ஓசிக்கு அருகில இருக்கக்கூடிய பேஸ். அண்ட் இந்தியாவுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ல இருந்து தான் போர் விமானங்கள் கிளம்பி போகும். அதனால தான் இது வந்து இந்தியாவுக்கு எதிரான ஃபார்வர்ட் பேஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுது. பிளஸ் இது பாகிஸ்தானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கிற பேஸ். மேலும் இது ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுக்கு ஹோம் பேஸா இருப்பது மட்டும் இல்லாம அட்வான்ஸ்டு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸுக்கும் ஒரு பேஸா இருக்கு. இங்க இருந்து தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான ட்ரோன்களை அதிகமான அளவுக்கு ஏவி இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய செய்தி. ஸோ இந்த பேஸை இந்தியா தாக்கி அழிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஷபாஸ் ஏர் பேஸ் அப்படின்னு இருக்கு. இது பல வாட்டி இந்தியா தாக்கி அழிச்சிருக்காங்க இந்த ஒரு பேஸை. ஏன்னா இந்த பேஸ்ல 2 ஸ்குவாட்ரன் ஆஃப் F-13 இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு JF-17 ஸ்குவாட்ரனும் இருக்கு. ஸோ 2 முக்கியமான போர் விமானங்களுடைய பேஸ் தான் இந்த பேஸ். இந்த பேஸை முழுமையா அழிச்சதன் காரணமா அங்க இருக்கும் 2 பாகிஸ்தானின் சேஞ்சிங் ஃபைட்டர் ஜெட்ஸ் அங்க இருந்து மேல் எழும்ப முடியாத மாதிரி இந்தியா அவங்கள கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. பொலாரி ஏர்பேஸ் பாகிஸ்தானின் ஏவாக்ஸ் உடைய பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானின் SAP 2000 அப்படிங்கிற ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோலின் பேஸ் இதுதான். இது மட்டும் இல்லாம JF-17 பேஸ் ஒன்னு இங்க இருக்கு. F-16க்கான ஸ்குவாட்ரனும் இங்க இருக்கு. பொலாரி பேஸ் அப்படிங்கறது வந்து சடன் ஏர் கமாண்ட். நெக்ஸ்ட் நம்ம ரஃப்கி பேஸ் அப்படிங்கறத பார்த்தோம்னா இது மிராஜ் மற்றும் JF-17 உடைய ஹோம் பேஸ். இந்த பேஸ்ல இருந்து தான் காஷ்மீரை தாக்குவதற்காக பாகிஸ்தான் அவங்களுடைய விமானப்படையை பயன்படுத்துவாங்க. பிளஸ் இது ஒரு டாக்ஸி ரன்வே எமர்ஜென்சி லேண்டிங் உடைய ஒரு குரூஷியல் பேஸ் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. இந்த பேஸை இந்தியா தாக்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா லாஜிஸ்டிக் சப்ளை உடைய பேஸை அழிச்சிருக்கிறாங்க, ஏவாக்ஸ் பேஸை அழிச்சிருக்கிறாங்க, அது இல்லாம அட்வான்ஸ்டு UAV அண்ட் UCAV அதோடைய பேஸை அழிச்சிருக்காங்க, சதன் கமாண்டோடைய பேஸை அழிச்சிருக்கிறாங்க, ரேடார் ஸ்டேஷன் பேஸை அழிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சர்கோதா. இந்த சர்கோதா தான் ரொம்ப குரூஷியலான பேஸ். ஃபர்ஸ்ட் இது வந்து சென்ட்ரல் கமாண்ட் ஏர் பேஸ். இங்கதான் F-16, F-7, மிராஜ் JF-17 அப்படின்னு முக்காவாசியான போர் விமானங்களின் ஹோம் பேஸ் இதுதான். அண்ட் சென்ட்ரல் கமாண்ட் பேஸும் கூட. அதனால இங்க கண்டிப்பா ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் எல்லாம் கிரானா அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியின் அடியில தான் அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த கிரானா அப்படிங்கிற மலைப்பகுதி இந்த சர்கோதா பேஸுக்கு பக்கத்துல தான் இருக்கு. சர்கோதா பேஸ்ல இருந்து கிரானா ஹில்ஸுக்கு போறதுக்கான ஒரு அண்டர் கிரவுண்ட் டனலும் ஒன்னு இருக்கு. ஸோ இந்தியா இந்த ஒரு சர்கோதா பேஸை அடிச்சதன் காரணமாக பாகிஸ்தானின் நியூக்ளியர் வார்ஹெட் உடைய மிசைல் ஃபெசிலிட்டி தாக்கி இருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்ட தாக்குதல் இந்த சர்கோதா பேஸ்ல நடந்துச்சுன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும் எல்லா நியூஸுமே அவங்களுக்கு வெடிச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாக தான், அதாவது இந்த சர்கோதா பேஸை இந்தியா பாயிண்ட் பண்ணி அடிச்சதன் காரணமாக தான் பாகிஸ்தான் இப்ப நம்ம கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடத்தினதன் மூலியமா இந்தியா தான் அணு ஆயுதம் கொண்ட நாட்டின் அந்த அணு ஆயுத ஃபெசிலிட்டியவே தாக்குனா முதல் நாடு அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்கு. ஓவராலா இந்த தாக்குதல இந்தியாவின் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க இந்த தாக்குதல் ஆனது இந்தியாவுக்கு எதிராக செய்யப்படும் தீவிரவாத தாக்குதலும் தீவிரவாத தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படும் தாக்குதல் நிலையங்களும் அழிக்கிறதுக்கு அப்படின்னு. அதன்படி JEM உடைய தாக்குதல் தளங்களை அழிச்சிருக்காங்க, LET உடைய தாக்குதல் தளங்களை அழிச்சிருக்காங்க, HM உடைய தாக்குதல் தளங்களை அழிச்சிருக்காங்க. இது இல்லாம 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் முக்கிய ஏர்பேஸ்கள் எல்லாமே இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிருக்கு. கணிசமான போர் விமானங்கள் பாகிஸ்தான்ல டேமேஜ் ஆகியிருக்கு. பல ரேடார் ஸ்டேஷன்ஸ் கம்ப்ளீட்டா எலிமினேட் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் பாகிஸ்தானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே சப்ரஸ் செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி பாகிஸ்தானின் மிலிட்டரி பேஸ் மற்றும் ஏர் பேஸ் எல்லாம் தாக்குதலின் காரணமா அங்க இருக்கும் மீதி இருக்கும் போர் விமானங்கள் they are able to operate. பட் அதை ஆப்ரேட் பண்றதுக்கான ரன்வே எங்கேயுமே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். குறிப்பா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஏர்பேஸ் ஒவ்வொன்றும் இந்தியா சொல்லி அடிச்சு அதை ஒரு இன்எஃபெக்டிவா மாத்திருக்கிறாங்க. இதனால பாகிஸ்தானின் ஏர்ஃபோர்ஸ் கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு எதிராக நியூட்ரலைஸ் செய்யப்பட்டிருக்கு. Until it's signing off from Ayudham Arivom and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.